அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம். நிறைய பேர் திரிபுஷ்கர யோகம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இதற்கு முன்பாகவே ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் விதமாக ரிமைண்டர் பதிவாக இருக்கும். திரிபுஷ்கர யோகம் அப்படின்னா அந்த யோகத்தில் நாம் செய்கின்ற எந்த நல்ல விஷயமாக இருந்தாலும் மறுபடியும் அதாவது இன்னும் 2 முறை நமக்கு ரிப்பீட் ஆகும். அதனால் நாம் அந்த நேரத்தில் நல்ல விஷயங்களை செய்வது சிறந்தது. குலதெய்வ கோவில்களுக்கு போவது, இஷ்ட தெய்வ கோவில்களுக்கு போவது, இந்த மாதிரி க்ஷேத்ராடனம் பண்ணுவது, இந்த மாதிரி நாம் செய்யும்போது மறுபடியும் அந்த கோவிலுக்கு நாம் போய் அந்த சுவாமியை தரிசனம் செய்த பலன் என்பது நமக்கு ஏற்படும். நதிகளில் ஸ்நானம் ஆடுவது, அடுத்து மந்திர ஜபங்களை செய்வது, ஹோமங்களை செய்வது, அடுத்து தானங்களை செய்வது ரொம்பவே சிறந்தது. இது ஆன்மீக ரீதியான பலன்கள் நமக்கு பெற்றுத்தரும். அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் தங்கம் என்பது ஒரு சொத்தாகவே மாறிவிட்டது, அவ்வளவு விலை. அதனால் இந்த மாதிரி திரிபுஷ்கர யோகம் வரும்போது தங்கத்தை நான் வாங்க போகிறேன், அதற்காக பணத்தை நான் சேர்த்து வைக்கிறேன் என்று சொல்பவர்கள் எந்த நேரத்தில் வாங்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வாங்குவதற்கு முயற்சி செய்யுங்க. அது மறுபடியும் உங்களுக்கு நகைகள் வாங்குவதற்கு, நகைகள் சேருவதற்கு நல்ல யோகத்தை பெற்றுத்தரும். நகைகளே என்கிட்ட இல்லை, ஒரு குன்றின் மணி தங்கம் கூட என்னிடத்தில் இல்லை என்று சொல்பவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த நேரத்தில் நீங்கள் தங்கம் வாங்கினால் அது மறுபடியும் 2 முறை வாங்குகின்ற யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை நமக்கு திரிபுஷ்கர யோகம் என்பது இருக்கு. பிப்ரவரி 25 செவ்வாய்க்கிழமை மாலை 6:50 இருந்து 12:47 வரை இந்த திரிபுஷ்கர யோகம் என்பது இருக்கு. இந்த நேரத்தில் நகைகள் மட்டும்தான் வாங்கணும்னு கிடையாது. வெள்ளி வாங்கலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், வீட்டிற்கு தேவையான இந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரிட்ஜு, பீரோ, கட்டில், அது மட்டும் இல்லாமல் வாஷிங் மிஷின், இந்த மாதிரியான பொருட்களை இந்த நேரத்தில் வாங்கினால் அது மறுபடியும் வாங்குகின்ற யோகம் என்பது நமக்கு ஏற்படும். செய்யக்கூடாத வேலைகள் என்ன அப்படின்னா, புதுசாக நம்ம மாத்திரைகளை இந்த நேரத்தில் போட்டுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் ஏற்கனவே போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அது கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆப்ரேஷனுக்காக நாள் குறிப்பது, நேரம் குறிப்பது, ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆவது, இந்த மாதிரி இந்த நேரத்தில் நாம் செய்யாமல் தவிர்ப்பது ரொம்ப சிறந்தது. மற்றபடி இந்த நேரம் தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கு மிகவும் உயர்ந்த ஒரு உன்னதமான நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்தி நாம் அனைத்து நல்ல விஷயங்களையும் செய்து பயன்பெற